எங்கள் பெயர் நோட்டீஸில் போட்டால் பதவி பறிபோய்விடுமோ என்ற நிலைமைகள் மாற வேண்டும். நீங்கள் எல்லாம் பல்வேறு பதவிகளில் பல்லாண்டு இருந்து சிறப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் என் வாழ்த்து. தென் சென்னையில் 4 மாவட்ட செயலாளர்களுடன் பணியாற்றினேன். என்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு வந்ததா? என்னால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்ததா? 3 தேர்தலில் இங்கு வேட்பாளராக இருந்தேன். 2 தேர்தலில் தோல்வி. தேர்தலில் எவ்வளவு செலவு செய்தேன், யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தேன் என்பதை பற்றி எல்லாம் நாம் பேசவே வேண்டாம். ஒரு பொறுப்பு போட்டால் அங்கே உள்ள தலைமை கழக நிர்வாகிகளை மரியாதை நிமித்தமாக பார்ப்பது வழக்கம். ஆனால் வட்ட செயலாளர் கோகுல இந்திராவை பார்த்தால் பதவி போய்விடும் என்ற நிலைமையை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்வது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அது எனக்கு நன்றாக தெளிவாகவே தெரியும். நான் தேர்தலில் சீட் வாங்குவதற்காக இல்லை. எப்போதும் வீட்டில் அன்பையும் மரியாதையும் தான் எதிர்பார்ப்பார்கள். அப்படி எதிர்பார்க்கிற நிலைமையில் என் பெயரை போடக்கூடாது, போஸ்டரில் அவங்க பெயரை வந்துவிடக் கூடாது என நினைக்கிறார்கள். தம்பி ஹேமந்த், தம்பி குப்பனுக்கு என்ன நிர்பந்தம்? நீங்க தானே வட்ட செயலாளர். இவ்வாறு அவர் பேசினார். அதிமுக மூத்த தலைவர்கள் KP அன்பழகன் முன்னிலையில் மாவட்ட செயலாளர் சத்யாவை வைத்துக் கொண்டே அவர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியது அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோகுல இந்திரா கண்டுகொள்ளாத அதிமுக. அதிமுகவில் அன்பு மரியாதை இல்லை, போஸ்டரில் எனது பெயரும் இடம்பெறுவது இல்லை என்று முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் உட்கட்சி மோதல் எழுந்துள்ளது. சென்னை அண்ணா நகரில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா கலந்து கொண்டார். கூட்டத்தில் கோகுல இந்திரா பேசிய போது, நேர்மை என்பது எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும். என்னை பார்த்த உடனே நிறைய பேர் கும்பிடுவதற்கு பயப்படுகின்றனர். என்னுடைய போட்டோவை போடுவதற்கு அச்சப்படுகின்றனர். இதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். தென் சென்னை பொறுப்பாளராக என்னை அறிவித்த பின்னர் நிறைய பேர் கூப்பிட்டனர். பொதுச் செயலாளர் இட்ட கட்டளைக்கு மாறாக மத்திய சென்னை தொகுதியிலோ அண்ணா நகர் தொகுதி தேர்தல் பணிகளோ நான் தலையிட்டதே கிடையாது. நான் யாருக்குமே தொந்தரவு கொடுப்பதும் இல்லை. நான் யாரிடமும் குருப்பிசம் செய்வதும் இல்லை. யாரிடமும் எதுவும் சொல்வதும் கிடையாது. மாவட்ட செயலாளரும் நானும் 2 நாட்களுக்கு முன்னர் பேசிக்கொண்டோம். நானே தான் ஒரு விஷயமாக அவரிடம் போனில் பேசினேன். அப்ப கூட பேசி இருக்கலாம். அண்ணே 6 மணிக்கு வர சொல்லி இருக்கிறோம், அந்த டைமுக்கு வந்து விடுங்க என்று நாங்கள் கேட்பது ஒரு அடிப்படை மரியாதை. அடிப்படையில் எங்களுக்கு இந்த தொகுதியில் லயன் மாதிரி சுற்றி வரக்கூடிய நிலையில் கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் எங்களை பார்த்தால் எங்களிடம் பேசினால்